ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி இந்த கூடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து பிஸ்கெட் நாட் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் 2.5 ரோல் ஒயரும் ப்ளூ கலரில் 1 ரோல் ஒயரும் தேவை. சரி, வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 10 அடியில் 62 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளூ கலரில் 14 ஒயரும் ஆரஞ்சு கலரில் 48 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ப்ளூ கலரில் 7 நாட்டும் ஆரஞ்சு கலரில் 24 நாட்டும் வந்திருக்கும். இப்போ இந்த நாட்டெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டை நான் வந்து ப்ளூ கலர் நாட் எடுத்துக்கிறேன். அடுத்து ஆரஞ்சு கலர் நாட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 நாட்டையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்து வைக்கலாம். இப்படி சேர்த்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே கீழே 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து கீழே இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 நாட்டையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 3வது நாட்டம் ஆரஞ்சு கலர் நாட் எடுத்துக்கோங்க. இந்த நாட்டை 2வது நாட்டோட நம்ம சேர்த்து வைக்கும்போது மேலே கீழே 2 இடத்துலையும் ஒயர் கிராஸாக வரும். இப்போ இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேலே இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து கீழே இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 நாட் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து 4வது நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டை 3வது நாட்டோட நம்ம சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்கும்போது மேலே கீழே 2 இடத்துலையும் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 4வது நாட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 5வது நாட்டை ஆரஞ்சு கலர் நாட் எடுத்துக்கோங்க. இந்த நாட்டை 4வது நாட்டோட சேர்த்து வைக்கலாம். இப்படி சேர்த்து வைக்கும்போது மேலே கீழே 2 இடத்துலையும் நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ 5 நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளூ கலர் 4 ஆரஞ்சு கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக 6வது நாட்டாக நம்ம ப்ளூ கலர் நாட் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ப்ளூ கலர் நாட் எடுத்துக்கலாம். இந்த நாட்டை 5வது நாட்டோட இப்படி சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு மேலே கீழே வந்து ஒயர் கிராஸாக வரும். இப்போ அந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 6வது நாட் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு ப்ளூ 4 ஆரஞ்சு ஒரு ப்ளூ ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து 4 ஆரஞ்சு ஒரு ப்ளூ 4 ஆரஞ்சு ஒரு ப்ளூ அப்படின்னு கண்டினியூவாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். எல்லா நாட்டையும் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ நாட் 4 ஆரஞ்சு நாட், மீண்டும் ஒரு ப்ளூ 4 ஆரஞ்சு ஒரு ப்ளூ 4 ஆரஞ்சுன்னு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் நாட் இருக்கு இல்லையா, அது வந்து சென்டர் லைனு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட்டிருக்கோம். இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 11 லைனும் கீழே 11 லைனும் வந்து நம்ம போட போகிறோம். மொத்தம் 23 லைன் வந்து போடணும். இப்போ நம்ம இந்த கிராஸாக இருக்கிற ஒயரில் கண்டினியூவாக நாட் போட்டு வர வேண்டியதா. பாருங்க, இப்போ இந்த கிராஸாக இருக்க ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக கிராஸாக இருக்க ஒயரில் நாட் போட்டு வாங்க. இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே 11 லைன் கீழே 11 லைன் வந்து போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அடி போட்டு முடிச்சுட்டேன். இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே 11 லைன் கீழே 11 லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம கார்னர் நாட் போடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த ப்ளூ கலர் நாட் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரோடு சேர்த்து நம்மளுக்கு மொத்தம் 12 ஒயர் வந்து ஒரே பக்கமாக போகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 ஒயர் வந்து ஒரே பக்கமாக போகும். இதில் 11 12 இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், 11 12 இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயர் ஒரே பக்கமாக போகும். இப்போ இந்த 2 ஒயரையும் அது கூட கிராஸாக வர இந்த ஆரஞ்சு கலர் ஒயரோட சேர்த்து வச்சு நம்ம நாட் போட போகிறோம். பாருங்க, நம்ம இந்த ஒயரை மடிக்கும் போது இந்த 2 ப்ளூ ஒயரையும் சேர்த்து மடிக்கிறேன். மடிச்சுட்டு அது கூட கிராஸாக வர இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். ஒரு 3 நாட்க்கு வந்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து ஒரு ஒயர் வந்து உள்பக்கம் கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து கார்னர் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 2வது பக்கம் போடலாம். இப்போ இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் லைன் ப்ளூ நாட் இருக்கு பாருங்க, அந்த நாட்டோடைய ஒயரோடு சேர்த்து 12 ஒயர் ஒரே பக்கமாக போகும். அதில் 11 12 இந்த 2 ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ கலர் ஒயர் ஒரே பக்கமாக போகும். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து அது கூட கிராஸாக வர
இந்த ஆரஞ்சு ஒயரோட நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நான் ஆரஞ்சு ஒயரை மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ப்ளூ ஒயரை சுற்றும் போது இந்த 2 ப்ளூ ஒயரையும் சேர்த்து நம்ம சுற்றிக்கலாம். சுற்றி நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2வது கார்னரில் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 3வது கார்னரில் நாட் போடலாம். இப்போ கூடையே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ இந்த சைடில் அதே மாதிரி நம்ம கார்னர் நாட் போடணும். பாருங்கள், இந்த சைடில் நம்மளுக்கு சென்ட்ரு நாட் இருக்குது பாருங்கள். அந்த நாட்டோடைய ஒயரோடு சேர்த்து நம்மளுக்கு மொத்தம் 12 ஒயர் ஒரே பக்கமாக போகும். அதில் 11, 12 இந்த 2 ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயர் ஒரே பக்கமாக போகும். இந்த 2 ஒயரையும் அது கூட கிராஸாக வர ஆரஞ்சு கலர் ஒயரோட வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 3வது கார்னர்லையும் நம்ம நாட் போட்டுட்டோம். அடுத்து 4வது கார்னர். இந்த கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம 11, 12 இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயர் ஒரே பக்கமாக போகும். இந்த 2 ஒயரையும் சேர்த்து அது கூட கிராஸாக வர இந்த ஆரஞ்சு ஒயரோட வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 4வது கார்னர்லையும் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த கார்னர் நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி மடிஞ்சு வரும். 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மடிஞ்சு வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த டைமண்ட் டிசைன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போட்டு முடிக்கணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்குங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வர ப்ளூ ஒயர், இதுக்கு நடுவில் இருக்கிற ஆரஞ்சு ஒயர் வந்து எடுத்துக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நாட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். அது கார்னர் திருப்பும் போது போட்டது. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போங்க இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். 1, 2, 3. இப்போ இந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயர் நம்மளுக்கு 2 ஒயராக இருக்கும் கார்னரில் போட்டதால். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம 3 நாட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயரை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நாட் போடும்போது அந்த 2 ப்ளூ ஒயரையும் சேர்த்து வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த 3 நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த 2 நாட் போட்டதுக்கப்புறம் மேலே 2 ப்ளூ கலர் ஒயர் கிராஸாக வரும். இப்போ இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த டைமண்ட் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் ஒயர் 2 ஒயராக இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு டைமண்ட் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்த டைமண்ட் வந்து போடலாம். பாருங்க, இப்போ இந்த டைமண்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வர ப்ளூ ஒயர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல இருந்து வர ப்ளூ ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இருக்க ஆரஞ்சு கலர் ஒயரையும் எடுத்துக்குங்க. இப்போ இதில் எங்கெல்லாம் ஒயர் கிராஸாக இருக்கோ அங்கே வந்து நாட் போட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். இப்போ இந்த 4 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 4 நாட் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். 1 2 3. இப்போ இந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 நாட் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் மேலே 2 ப்ளூ ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே சுற்றி எல்லா டைமண்டையும் வந்து ஃபுல்லாக வர மாதிரி போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது சுற்றி இருக்க எல்லா டைமண்டையும் வந்து நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமண்டுக்கு நடுவில் இந்த இடத்துல பிஸ்கெட் நாட் வர மாதிரி போட போகிறோம். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 டைமண்டுக்கும் நடுவில் வர 10 ஒயர் வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இதுக்கு நடுவில் மொத்தம் 10 ஒயர் இருக்கும். இப்போ ரைட் சைடில் 4 ஆரஞ்சு 1 ப்ளூ இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 4 ஆரஞ்சு 1 ப்ளூ, மொத்தம் 10 ஒயர். இந்த 10 ஒயரை வச்சு தான் நம்ம டைமண்ட் வந்து போட போகிறோம். இப்போ இந்த ஒயரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆரஞ்சு கலர் ஒயர் கிராஸாக இருக்கும். அந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம்.
இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த நாட்டோடைய ஒயரை வச்சு 2 பக்கத்துலேயும் நம்ம நாட் போடணும். பாருங்கள், ரைட் சைடு ஒயரை வச்சு இந்த பக்கத்தில் இருக்க 4 ஒயரில் நாட் போடணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை வச்சு இந்த பக்கத்தில் இருக்க 4 ஒயர்லேயும் நம்ம நாட் போடலாம். இப்போ நான் ரைட் சைடில் வர அந்த நாட்டோடைய ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க 4 ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ரைட் சைடில் அந்த ஒயரை வச்சு 4 ஒயரில் நாட் போட்டோம். அடுத்து இந்த நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க 4 ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போது 2 பக்கத்துலேயும் நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வி ஷேப்பில் வந்திருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க 2 ஒயர் எடுக்கணும். பாருங்கள், ரைட் சைடில் இருந்து 2 ஒயர், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து 2 ஒயர், கீழே வர 4 ஒயர் எடுக்கணும். இப்போ இந்த 4 ஒயரையும் வச்சு நம்ம பிஸ்கட் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ பிஸ்கட் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 2 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஒயர் வரும். இப்போ இந்த 2 ஒயரையும் அந்த பக்கத்தில் இருக்க 2 ஒயரோடு வச்சு நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க 2 ஒயர் எடுத்துக்கிறேன். அந்த ஒயரை அந்த பக்கத்தில் இருக்க 2 ஒயரோடு வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடில் நாட் போட்டோம். அடுத்து இந்த நாட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர 2 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க 2 ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் நம்மளுக்கு 2 ஆரஞ்சு கலர் ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த நாட்டோடைய 2 பக்கத்துலயும் ஒயர் கிராஸா வரும். இப்போ கிராஸா வர அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் மேலே 2 ப்ளூ கலர் ஒயர் கிராஸா வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. பாருங்க, இப்போ டைமண்ட் டிசைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். நடுவில் பிஸ்கெட் நாட் வர மாதிரி. இப்போ இதே மாதிரி தான் இந்த வி ஷேப் வர இடத்துலலாம் நம்ம டைமண்ட் வந்து போட்டுட்டு வரணும். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கான டைமண்ட் வந்து ஏற்கனவே போட்டிருப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரித்து விட்டுட்டு நடுவில் இந்த 4 நாட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல பிஸ்கெட் நாட் வர மாதிரி மீண்டும் போட்டுக்கலாம். 2 பக்கத்துலையுமே இதோடைய நாட்டை பிரித்து விட்டுட்டு நடுவில் வரந்து பிஸ்கெட் நாட் வர மாதிரி போட்டுருங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த வி ஷேப் வர இடத்துலலாம் இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் வந்து போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 டைமண்ட் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக இங்கே முடிக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் டிசைன் வந்து வர மாதிரி முடிச்சிருக்கேன். இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயரை சொருகி விட்டுடலாம். அடுத்து ஆரஞ்சு கலர் ஒயரெல்லாம் சொருகணும். நம்ம கிராஸ் நாட் போட்டதால் இந்த ஒயரெல்லாம் கிராஸாக தான் வந்து சொருகணும். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த கைப்பிடிக்கு வந்து 6 அடியில் 3 ஒயர் எடுத்து கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ கூட வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.